Hello students, today we are going to see Unit 1 Basic Concepts of Chemistry and Chemical Calculations. In that, the topic mole concept and gram equivalent mass. So first one, mole concept. மோல் பற்றிய கோட்பாடு. ஸோ மோல்னா என்ன அப்படிங்கிறதுனா, ஸோ இப்போது ஒரு அமௌண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட்டை நம்ம கெமிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மோல்ங்கிற வேர்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டசன் அப்படின்னா, ஒரு ஆப்பிள் எடுக்கிறோன்னா அதோட அளவு 1 2 3ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு 12 ஆப்பிள்ஸ் அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு டசன் அப்படி சொல்லுவோம். ஸோ ரோஸ் எடுத்தாலும் 1 2 3, ஸோ 10 ரோசஸ் 20 ரோசஸ், அதை விட 12, ஒரு டசன் ரோசஸ், 2 டசன் ரோசஸ். ஸோ 12ங்கிறது ஒரு டசன். ஸோ டசன்ங்கிறது நம்ம என்ன அப்படின்னா 12, நம்பர் 12 ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதே போல் ஒரு டசன்னா இப்போ 12 ஐட்டம்ஸ். அதே போல் 1 ஸ்கொயர் அப்படின்னா 24 பேப்பர்ஸ். அப்போ ஒரு பேப்பர் 20, ஸோ 100 பேப்பர்ஸ் அப்படி சொல்கிறதோட ஒரு ஸ்கொயர் ஆஃப் பேப்பர் அப்படிங்கிறப்ப அது ஒரு பண்டில். அது ஒரு மெஷர்மெண்ட். ஒரு பேப்பர்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறது ஒரு அளவுன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் கெமிஸ்ட்ரி எடுக்கிறப்போ ஒரு மோல் அப்படின்னு சொல்கிறப்போ தட் இஸ் எவ்வளவுன்னா 6.023 × 10⁻23 என்டைட்டிஸ். அதுதான் நம்மளுக்கு அவோகட்ரோ நம்பர். அவோகட்ரோ நம்பர் நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. ஸோ அப்போ ஒரு மோல்ங்கிறது என்னென்னா 6.023 × 10⁻23 என்டைட்டிஸ், உட்பொருட்கள். ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ உட்பொருட்கள் இருக்குது. அவ்வளவு அது அணுவாக இருக்கலாம், இல்லைனா மாலிகுலாக இருக்கலாம். ஸோ ஆட்டமாக இருக்கலாம், இல்லை மாலிகுலாக இருக்கலாம், அணுவாக இருக்கலாம், இல்லை மூலக்கூறுவாக இருக்கலாம், அயானாக இருக்கலாம். ஸோ எனி ஒன். ஸோ அது ஒரு உட்பொருட்கள். அதுக்குள்ளே இருக்கிற உட்பொருட்கள் இத்தனை இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு மோல். ஸோ அதாவது அணு மற்றும் மூலக்கூறு அதனுடைய அளவினை குறிக்கும் ஒரு எஸ்ஐ யூனிட் தான் மோல். மோல்ங்கிறது ஒரு எஸ்ஐ யூனிட். அதோட மெஷர்மெண்ட், அதோட அளவு, அமௌண்ட், சரி மெஷர்மெண்ட் சொல்கிறது, அதோட அமௌண்ட் எவ்வளவுன்னு நம்ம சொல்கிறது தான் தட் இஸ் மோல். ஸோ த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அதுதான் மோல்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அது என்டைட்டிஸ், அவோகட்ரோ நம்பர். ஸோ இது இன்னும் வேறு எதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னா 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப், அதாவது ஐட்டோமிக் மாஸ் ஆஃப் கார்பன். ஸோ எந்த ஆட்டம் எடுத்தாலும் அதோடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளவு, அவ்வளோ கிராம் தான் 1 மோல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது கார்பன் எடுத்தோன்னா 12 கிராம், ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா தட் இஸ் ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்திங்கன்னா 1.008 கிராம்ஸ். ஹைட்ரஜன் மாலிகூல்னு எடுத்திங்கன்னா அதாவது மாலிகுலர் மாஸ். அப்போ ஸோ அப்போ அது மாலிகுலா, அது ஆட்டமான் ஃபஸ்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் சொல்கிறப்போ 12 கிராம்ஸ். ஓகே. ஸோ அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்கிறப்போ 1.008 கிராம்ஸ். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்கிறப்போ 2.016 கிராம். ஸோ அப்போ ஸோ ஆட்டம்னு எடுத்திங்கன்னா அதுதான். ஸோ இப்போ 12 கிராம் தான் 1 மோல். ஸோ ஹைட்ரஜனுடைய 1.008 ஹைட்ரஜன் ஆட்டம் தான் 1 மோல். அதே இது மாலிகுலாக நம்ம எடுத்தோன்னா அதில் 2.016 கிராம் தான் அதோட 1 மோல். ஓகே. ஸோ எவ்வளவு அதோடைய மாலிகுலர் மாஸோ, அதோடைய அட்டாமிக், ஆட்டம்னா அதோட அட்டாமிக் மாஸ் தான் 1 மோல். மாலிகுலாக இருந்துச்சுன்னா அதோட மாலிகுலர் மாஸ் தான் 1 மோல். ஸோ இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்தோன்னா, ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில். மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணோன்னு பார்த்தோம். ஸோ பொட்டாசியமோடது, ஸோ பொட்டாசியமோட அட்டாமிக் மாஸ், மேங்கனீஸோட அட்டாமிக் மாஸ் ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆக்சிஜன் இருக்கிறதுனால 4 × ஆக்சிஜன். ஸோ இதுதான் அதோட மாலிகுலர் மாஸ். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா மாலிகுலர் மாஸ் கிடைக்கும். ஸோ பொட்டாசியம் இங்கே 1 எழுதலைன்னா என்ன அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம், mn பக்கத்தில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ மாலிகுலர் மாஸ் எவ்வளோ, 158.03 கிராம். ஸோ அதுதான் 1 மோல். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்திங்கன்னா அதுதான் அதுக்கு 1 மோல். ஸோ இதே போல் பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்திங்கன்னா 294.18 கிராம் தான் அதோட 1 மோல். ஸோ ஓகே. 1 மோல்ங்கிறது என்னென்னா, 1 மோல்ங்கிறது அந்த அவோகட்ரோ நம்பர்னால் அதோட அவோகட்ரோ நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும்.
அட்டம்னா அட்டாமிக் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், மாலிகுல்னா மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவ்வளோ கிராம் வந்து 1 மோல். ஸோ உங்களுக்கு எது கொடுத்தாங்கனாலும், நம்பர் கொடுத்தாங்கன்னா அது எத்தனை மோல்னு கண்டுபிடிக்க தெரியணும், கிராம் கொடுத்தாங்கனாலும் அது எத்தனை மோல்னு கண்டுபிடிக்க சொல்லணும், இல்லை மோல் கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை கிராம்னு கண்டுபிடிக்க சொல்லணும். ஸோ நம்மளோட ஒரே ஒரு என்ன ஈக்குவேட் பண்ணுவோம் அப்படின்னா 1 மோல் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10⁻⁸ என்டைட்டிஸ். என்டைட்டிஸ்ங்கிறது ஆட்டம்ஸாக இருக்கலாம், அயான்ஸாக இருக்கலாம், இல்லைனா மாலிகுல்ஸாக இருக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ், தட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர். ஸோ மாஸையும் மோலையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், நம்பரையும் மோலையும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். ஓகே. ஸோ இந்த மோலை வந்து நம்ம இன்னொரு வேர்ட்லேயும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். சயின்டிஸ்ட் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா 1 கிராம் ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு கிராம் அணு, அதுதான் 1 மோல். மோல்ங்கிறது ஒரு கிராம், 1 கிராம் ஆட்டம்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம். ஸோ சிங்கிள் ஆட்டமுடைய மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தட் இஸ் அட்டாமிக் மாஸ் ஆர் மோலார் மாஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். ஸோ அவகாட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ அட்டாமிக் மாஸ் இல்லைனா மோலார் மாஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர் தான். தட் இஸ் மோலார் மாஸ்ங்கிறது நான் பின்னால் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ மாலிகுலர் மாஸ்க்கும் மோலார் மாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம். அதில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆர் மோலார் மாஸ் டிவைடட் பை, ஸோ மாலிகுலர் மாஸாகவும் இருக்கலாம், டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர் தான். தட் இஸ் மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம். 1 mole அப்படின்னா என்ன டெஃபினிஷன்னா இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் as many elementary particles as there are atoms in 12 gram of carbon 12 isotope. Okay, so 1 mole is the amount of substance which contains as many elementary particles as there are atoms in 12 gram of carbon 12 isotope. So என்னன்னா 12 gram கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கைகளுக்கு சமமான அடிப்படை துகள்களை பெற்றுள்ள ஒரு பொருளின் அளவு தான் என்னது மோ. ஸோ அந்த 12 gram of carbon 12க்கு ஈக்குவலாக எவ்வளவு அமௌண்ட், அதாவது அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குதோ அதுதான் 1 மோல். ஓகே. ஸோ அடுத்தது அவகாட்ரோ நம்பர்னா என்ன? தட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் present in 1 mole of the substance is equal to 6.023 × 10⁻23. This is called அவகாட்ரோ நம்பர். இதுதான் அவகாட்ரோ நம்பர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக தெரிய வேண்டிய வேர்ட்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இதில் என்ன தெரியணும் அப்படின்னா ஆட்டம்னா என்ன. ஸோ ஆட்டம்ங்கிறது சிங்கிள் ஆட்டம். ஸோ ஒரு ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான் இதெல்லாம் ஒரு ஆட்டம். ஸோ மாலிகூல்னு சொல்கிறப்போ அது மாலிகூல்னு சொல்கிறப்போ ஆட்டம்ஸ்லாம் ஜாயின் ஆகி தான் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் மோனோஅட்டாமிக் மாலிகூலும் இருக்குது, டைஅட்டாமிக் மாலிகூல். டைஅட்டாமிக் மாலிகூல்னு சொல்கிறப்போ 2 ஆட்டம் ஜாயின் ஆகிருக்கிறது. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் மட்டும் ஜாயின் ஆகிருக்கிறது, தட் இஸ் ஹைட்ரஜன் மாலிகூல். 2 குளோரின் ஆட்டம்ஸ் மட்டும் ஜாயின் ஆகிருக்கிறது, குளோரின் மாலிகூல். அட் த சேம் டைம் ஹெட்ரோ அட்டாமிக், அதில் டைஅட்டாமிக்கில் ஹெட்ரோ, அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஹைட்ரஜனும் குளோரினும் ஜாயின் ஆகிறப்போ HCl, ஹைட்ரஜன் குளோரைடு இல்லை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்லுவோம், ஹைட்ரஜன் குளோரைடு கேஸ் HCl. ஸோ இது ஒரு மாலிகூல். ஸோ ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், குளோரின் இன்னொரு ஆட்டம், ரெண்டும் ஜாயின் ஆகிறப்போ மாலிகூல், ஹைட்ரஜன் குளோரைடு மாலிகூல் ஃபார்ம் பண்ணு. ஸோ இந்த மாதிரி மாலிகூல். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்னா என்ன, மாலிகூல்னா என்னன்னு தெரியணும். எலிமெண்ட்னுங்கிறப்போ ஒரு தனித்தனி ஆட்டம், அதுதான் எலிமெண்ட். ஸோ காம்பவுண்ட் சொல்கிறப்போ தட் இஸ் மாலிகூல் இஸ் அ காம்பவுண்ட். ஒரு ஹைட்ரஜன் குளோரைடு இஸ் அ காம்பவுண்ட் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போது அவகாட்ரோ நம்பர் அப்படின்னா என்னென்னா தட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் சொல்கிறப்போ ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகூல்ஸாக இருக்கலாம், இல்லை அயான்ஸாக இருக்கலாம், present in 1 mole of the substance. ஒரு மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸில் எவ்வளவு நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 6.023 × 10⁻23. இதுதான் அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோங்கிற சயின்டிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சதுனால இது வந்து அவருக்கு நேமுக்கு பின்னால் அவகாட்ரோ நம்பர், அவகாட்ரோ எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மோல் அளவுடைய எந்த சேர்மத்திலும் காணப்படும் உட்பொருட்களின் எண்ணிக்கை.
ஸோ உட்பொருட்களின் எண்ணிக்கை அது வந்து எவ்வளவுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அவகேட்ரோ நம்பர் சொல்லுவோம். இது வந்து எல்லா டெம்பரேச்சர்லேயும் ப்ரெஷர்லேயும் சேமாக இருக்கும்ட்டு அவகேட்ரோங்கிறவர் சொல்லியிருக்கிறார். ஸோ எந்த டெம்பரேச்சர்லையும் எந்த ப்ரெஷர்லையும் அந்த சேஞ்சஸ் இருக்காது. அதே போல் இந்த அவகேட்ரோ நம்பருக்கு நம்ம யூனிட் கிடையாது, பின்னால் எந்த யூனிட்டும் நம்ம எழுதக்கூடாது, கிராம்னோ யூஓ எதுவுமே எழுதக்கூடாது. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, மாஸ் எவ்வளோ எடுக்கிறோம், நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம என்ன செஞ்சலாம், கண்டுபிடிச்சலாம் அந்த அவகேட்ரோ நம்பரை வச்சு. ஸோ என்னது ஃபஸ்ட்டு நம்ம நேம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோம். சார் தட் இஸ் கார்பன் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டேக்கன் எவ்வளோ எடுத்துருக்குறோம், 12 grams. ஸோ அதுதான் ஆல்மோஸ்ட் அதோட அட்டாமிக் மாஸ், அப்படித்தானே, அதோட அட்டாமிக் மாஸ் தான் 12 gram. ஸோ மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் எவ்வளோ இருக்கும், ஆர் மாலிகூல். ஸோ அப்போ இத்தனை 12 gramல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதால் டிவைட் பண்ணோன்னா அதுதான். ஸோ இந்த அட்டாமிக் மாஸ் ஆர் மோலார் மாஸ். ஸோ இப்போ மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டேக்கனும் இங்கே அட்டாமிக் மாஸும் சேம். ஓகேயா. ஸோ இப்போது அட்டாமிக் மாஸ் ஆர் மோலார் மாஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஸோ இப்போ இந்த 12 gramல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குது, 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் கிடச்சிடும். ஸோ மாஸ் ஆஃப் 12 gram மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து 12 gram எடுக்கிறப்போ மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம், இப்போ இது எவ்வளோ, மாஸ் ஆஃப் 12 gram ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இப்போ மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம்ஸ் பார்த்தோன்னா ஒரு அந்த 12 gram ஆஃப் ஆட்டமில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த 6.023 × 10⁻23 நம்ம டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம். ஸோ இதுதான் ஒரு ஆட்டமுடைய வேல்யூ. ஸோ அப்போ 12 டிவைடட் பை 6.023 × 10⁻23 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் ஆர் மாலிகூல். ஸோ இது மாற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மோலார் மாஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சிங்கிள் ஆட்டம் கண்டுபிடிச்சோன்னா ஸோ நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடச்சிரும். அதுதான் இது இஸ் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர். 6.022 கொடுத்துருக்காங்க, 023 எழுதினாலும் தப்பு இல்லை. உங்கள் புக்கில் இந்த புக்கில் உங்களுக்கு 022 கொடுத்துருக்காங்க, சில இடத்துல 023 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே போல் ஒன்று குளுக்கோஸுடைய முதல்ல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சில காம்பவுண்ட்ஸுடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். 6C6H12O6. ஸோ குளுக்கோஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஈத்தேன், மீத்தேன், CH4, ஈத்தேன், C2H6, பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் படிக்கணும். ஸோ இதை கொடுத்துருக்குறாங்க. மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் எப்படி இருக்கா. ஸோ மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம். சரியா. அடுத்தது கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ரெசன்ட் இன் 9 gram ஆஃப் ஈத்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்காங்கிறத நம்ம ஸோ என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத எப்போவுமே ரைட் சைடில் எடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதுதான் மோல்ஸ், இந்த சைடில் 9 நம்பர் ஆஃப் மோல்ஸ். என்ன கொடுத்துருக்குறாங்க, கிராம் ஆஃப் ஈத்தேன். ஸோ இதை அந்த சைடு. ஸோ 9 gram ஆஃப் ஈத்தேன். ஸோ எவ்வளோ. ஸோ அதுக்கு நம்ம ஒன்று தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரணும். அதில் என்னென்னா தட் இஸ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஈத்தேன் வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 1 மோலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி தானே சொன்னோம். 1 mole இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் அல்லனா மாலிகூல்ஸ் அல்லனா அயான்ஸ். அந்த 1 mole இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் அல்லனா அட்டாமிக் வெயிட். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு என்னது வெயிட்டும் மோல்ஸும் கொடுத்துருக்கனால நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னா மோலார் மாஸ் வந்து 1 mole ஈக்குவேட் பண்ணணும். அப்போ மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் ஆஃப் அல்லனா மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஈத்தேன் வந்து ஈத்தேனோட ஃபார்முலா C2H6. ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க, மாலிகுலர் மாஸ் எப்படி படிப்பீங்க. தட் இஸ் 2 இன்ட்டு கார்பனோடது 12 ப்ளஸ் ஹைட்ரஜனோடது 6 இன்ட்டு 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6 + 24 தட் இஸ் ஈக்குவல் டு 30 gram. ஸோ மாலிகுலர் மாஸ் வந்து நம்ம கிராம்னு இல்லைனா யூனிட்டில் தான் பொதுவாக எழுதுவோம், யூன்னு எழுதுவோம். ஓகே. ஸோ மாலிகுலர்ஸ் அப்போ 30 units இல்லைனா 30 grams ஆஃப் ஈத்தேன் இஸ் ஈக்குவல் டு 1 mole. ஓகே. 1 mole 30 gram ஆஃப் ஈத்தேன் இருக்குது. அப்போ 9 gram ஆஃப் ஈத்தேன் எவ்வளவு. ஸோ நார்மலாக இப்போ 5 ஆப்பிள்ஸ் வந்து 10 rupees. அப்போது 20 ஆப்பிள்ஸ் எவ்வளவு, அந்த மாதிரி தான் சம். ஸோ 5 ஆப்பிள்ஸ். ஸோ அதே போல் அப்போ என்ன செய்வோம், நம்ம இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதால் டிவைட் பண்ணுவோம், அப்படி தானே. ஸோ இது ரெண்டு கிராஸ் சின்ன கிளாஸஸில் நம்ம அப்படி படிச்சிருப்போம். ஸோ 5 ஆப்பிள்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 10 rupees. அப்போ 20 ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச். ஸோ 10 × 20 டிவைடட் பை 5 போட்டு நம்ம செய்வோம். இந்த சேம் வே 30 gram ஆஃப் ஈத்தேன் தட் இஸ் ஈக்குவல் டு 1 mole. 9 gram ஆஃப் ஈத்தேன் இஸ் ஈக்குவல் டு 1 × 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு
first one ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 30 டிவைடட் பை, ஸோ 1 into 9 டிவைடட் பை 30 தட் இஸ் ஈக்குவல் டு 0.3 மோல். ஸோ இதே போல் என்ன கேட்டிருந்தாங்கனாலும், ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ரெசென்ட் இன் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா, இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா, அப்போ எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவேன்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் லெஃப்ட் சைடில் எடுக்கணும். எது கொடுத்துருக்காங்களோ அதான் லெஃப்ட் சைடில் எடுப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 6.023 into 10 to the power 23 atoms is equal to 1 mole. அப்போது 12 இவ்வளோ into 10 to the power 23 atoms is equal to how much? ஸோ அது ரைட் சைடில் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ உனக்கு கான்செப்ட் என்னென்னா, 1 mole is equal to நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சொல்கிறப்போ 6.023 into 10 to the power 23 entities, atoms இல்லைனா molecules, that is equal to atomic mass எவ்வளவோ அது, that is equal to molecular mass. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோலார் மாஸ். மோலார் மாஸ்க்கும் மாலிகுலர் மாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ வேல்யூவில் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ மோலார் மாஸ் என்னென்னா மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஸோ 1 mole எவ்வளோ தான் இருக்குது? 1 molecule தான் இருக்கும். சார் ஒன் மாலிகுலில் எவ்வளோ வெயிட் இருக்கும்? 1 molecular வெயிட் தான் இருக்கும். ஸோ ஒரு மாலிகுலோட வெயிட் தான் இருக்கும். ஸோ அப்போ அதுதான் அது மோலார் மாஸும். ஸோ 1 moleங்கிறப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் தான். ஓகே, மாலிகுலர் மாஸ். ஸோ அப்போ அந்த மாலிகுலர் மாஸ் தான் மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ். இதில் ஒன்று டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த மோலார் மாஸ்ங்கிறத நம்ம எதால் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு, என்ன யூனிட் நம்ம அதுக்கு கொடுப்போம் அப்படின்னா கிராம் பெர் மோல். அந்த மாலிகுலர் மாஸ்க்கு நம்ம எப்படி கொடுப்போம்னா, தட் இஸ் நம்ம கிராம் கொடுக்கலாம், நான் யூன்னு கொடுப்போம். ஸோ தட் இஸ் மாலிகுலர் மாஸ் என்ன, சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் த எலிமெண்ட். மோலார் மாஸ்னா மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் கிராம் பெர் மோல். கிராம் டாட் வந்து அதோட யூனிட் வந்து மோல் இன்வர்ஸ், கிராம் பெர் மோல். ஸோ அப்புறம் மோலார் வால்யூம்னா என்னென்னா, தட் இஸ் த வால்யூம் ஆக்குபைட் பை 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் இந்த gaseous ஸ்டேட்டில் அட் அ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அப்போ மோலார் வால்யூம்னா, ஸோ அது மோலில் எவ்வளோ வால்யூம் இருக்குதோ அதுதான் மோலார் வால்யூம். ஓகே, ஸோ மோலார் மாஸ் அப்படின்னு சொல்கிறப்போ மோலார் நிறை, ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருளின் நிறை, அதுதான் மோலார் நிறைன்னு சொல்லுவோம். மோலார் கன அளவுன்னு சொல்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு மோல் அளவுள்ள சேர்மம் அதன் வாயு நிலையில் அடித்துக்கொள்ளும் கன அளவு, அதுதான் மோலார் வால்யூம். சரியா? ஸோ இப்போ இந்த மோலார் வால்யூம், மோலார் மாஸ், மாலிகுலர் மாஸ், அட்டாமிக் மாஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த தான் பேசிக் கான்செப்ட். இந்த கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு இன்னும் பின்னால் வரும்போது இவ்வளோ மோலார் வால்யூம், இவ்வளோ மோலார் வால்யூம் இருக்கிறது, மோலார் மாஸ் இருக்கிறது, மாலிகுலர் மாஸ், ஒரு மோல், இதெல்லாமே உங்களுக்கு பின்னால் எல்லாம் அந்த தெர்மோடைனமிக்ஸில், கெமிக்கல் கைனடிக்ஸ், இந்த பின்னால் நிறைய டாபிக்ஸில் இந்த பேசிக்ஸ் தான் உங்களுக்கு வரும். அதனால தான் இந்த லெசன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் லெசன், இன்ட்ரெஸ்டிங். ஆனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் அது எல்லாத்தையுமே என்ன செய்யணும், நல்லா மைண்டில் வச்சுக்கணும். என்ன ஸோ இப்போ ஆட்டம்ஸ்னா என்ன, மாலிகுல்ஸ்னா என்ன, எலிமெண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, ஸோ அதில் அட்டாமிக் வெயிட், மாலிகுலர் வெயிட், 1 mole is equal to 1 atomic weight, 1 mole is equal to 1 molecular weight. ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போது இதில் மோலார் மாஸ் வந்து மோலார் வால்யூம், அந்த டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் மாறுறப்போ கொஞ்சம் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொதுவாக 273 Kelvin at 1 atmospheric pressure, இந்த 22.4 தான் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 1 mole is equal to 6.023 into 10 to the power 23 atoms, molecules or ions, அதாவது entities சொல்லும். அது இந்த 1 mole இன்னொன்று எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, தட் இஸ் அட்டாமிக் வெயிட்க்கு. அந்த 1 mole அதே போல் 1 molecular weight, அந்த மாலிகுலர் இருந்துச்சுன்னா மாலிகுலர் வெயிட்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே போல் 1 moleங்கிறது எந்த வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும்னா 22.4 லிட்டர்ஸ். இது வந்து இன் லிட்டர்ஸ். ஓகே, லிட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வால்யூம் கொடுத்து 1 mole கேட்டாங்கனாலும், வால்யூம் கொடுத்து எவ்வளவு மோல்னு கேட்டாங்கனாலும் நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா 1 mole is equal to 22.4 லிட்டர்ஸ். ஸோ இதுதான் நார்மல் ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். 273 Kelvin அண்ட் 1 atmospheric pressure தான் இது ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூ. பட் சில டைமில் என்ன செய்வாங்க, இந்த ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது 273 Kelvin 1 bar ப்ரெஷர் எஸ்டிபின்னு சொல்லுவோம். அதை இதில் வந்து 22.7 வேல்யூவாக இருக்கும். அதே போல் 198, அதாவது ரூம் டெம்பரேச்சர் 25 degree Celsius அண்ட் 1 atmospheric pressure ரூம் டெம்பரேச்சர் சொல்லுவோம். அது இதில் SATP ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்
இது வந்து ஸோ அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னா நார்மல் டெம்பரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் 25 டிகிரி செல்சியஸ் நமக்கு நினைச்சிருக்காங்க ரூமில் அவ்வளோதான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ 25 டிகிரி செல்சியஸ் இது வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா 24.47 அதோட வால்யூம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு மோல் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் பின்னால் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ 1 mole is equal to 6.023 into 10 to the power 23 entities, அதாவது atoms, molecules or ions. 1 mole is equal to atomனா atomic weight, 1 mole is equal to moleculeனா molecular weight, 1 mole is equal to volume எடுத்தோன்னா 22.4 liters at 273 Kelvin and 1 atmospheric pressure. அப்படி இல்லைனா 1 mole is equal to 22.71 liters at 273 Kelvin 1 bar pressure, அதாவது STP. SETP னா 24.47 liters. ஓகே, இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதுகிறப்போ இது வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது கார்பன்கிறது உங்களுக்கு கரி, அது வந்து ஆக்சிஜனில் பேன் ஆகும்போது CO2 கேஸ் வந்து லிபரேட் ஆகி ஸோ புகை மாதிரி நம்மளுக்கு போகிறது அது கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஓகே, ஸோ இது என்ன, இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கார்பன் முன்னால் ஒன்றுமே எழுதலை, அதாவது 1ன்னு அர்த்தம். ஸோ ஆக்சிஜனுக்கு முன்னால் ஒன்றும் எழுதலை 1. ஸோ கார்பன் டை ஆக்சைடு முன்னால் 1. ஸோ இப்போ என்னென்னா 1 mole ஆஃப் கார்பன் 1 அப்படின்னு ஸோ முன்னால் 1 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 mole ஆஃப் கார்பன். ஸோ மோல் தான் இதில். ஓகே, அதுக்கு தான் நம்ம அமௌண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ 1 mole ஆஃப் கார்பன் combines with 1 mole of oxygen to form 1 mole of carbon dioxide. ஸோ அப்போ இது கிராமில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? 12 கிராம் ஆஃப் கார்பன், அதாவது 1 மோலுக்கு எவ்வளவு கிராமுக்கு ஈக்குவல் அதோட அட்டாமிக் வெயிட். ஸோ அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பன் 12 கிராம். ஸோ இப்போ 12 கிராம் ஆஃப் கார்பன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் 16 ப்ளஸ் இதில் வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போது அதோடைய மாலிகுலர் வெயிட் தான் பார்க்க முடியும். இப்போ இதில் 1 மோல் வந்து எது மாலிகுலர் வெயிட்டுக்கு ஈக்குவல். அப்போ எவ்வளவு 32 கிராம். 32 கிராம். அப்போ 1 மோல் ஆஃப் ஸோ 12 கிராம் ஆஃப் கார்பன் கம்பைன்ஸ் வித் 32 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அதுதான் அதோட 1 மோல். 32 கிராம் தான் அதோட 1 மோல். ஏன்னா இது மாலிகுலர் இருக்குது, அப்போ மாலிகுலர் வெயிட் தான் ஈக்குவல். So 32 gram of carbon dioxide to form 1 mole of carbon dioxide. So 1 mole of carbon dioxide அதோட molecular weight எவ்வளவு? கார்பனோடது 1 into 12 plus 2 into 16 that is equal to 44. So 44 gram of carbon dioxide form பண்ணுது. இதுதான் 1 mole. So இப்போ 1 mole of carbon reacts with 1 mole of oxygen to form 1 mole of carbon dioxide. அதாவது கிராம்ல சொல்லணும்னா 12 grams of carbon plus 32 gram of oxygen form 44 gram of carbon dioxide. ஸோ அதே போல் அடுத்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. ஸோ மீத்தேன் வந்து ஆக்சிஜனை பேன் ஆகி கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் தட் இஸ் ஸ்டீமாவும் இது லிபரேட்டர். இப்போ இது வந்து 1 mole ஆஃப் மீத்தேன். ஸோ CH4 மீத்தேன் ஒன்று நம்பர்லன்னா இந்த 1 mole ஆஃப் மீத்தேன் கம்பைன்ஸ் வித் 2 moles ஆஃப் ஆக்சிஜன். ஸோ 2 இருக்குது முன்னால். அப்போ 2 moles ஆஃப் ஆக்சிஜன் gives 1 mole of carbon dioxide, one number illa, so 1 mole of carbon dioxide and 2 moles of water. So appo idu enna CH4. So idoda atomic weight molecular weight pathina CH4 oda molecular weight that is 12 plus 4 16 grams. Appo 16 grams of methane combines with 2 into O2, adha 2 moles. Appo 2 moles solrappo 1 mole solrappo ஒரு molecular weight. So 1 mole solrappo 16. 1 mole சொல்றப்போ 16 into 2, அதாவது 1 mole of oxygen. 1 mole of oxygenங்கிறது ஆக்சிஜனோட மாலிகுலர் வெயிட்ங்கிறது 32. ஸோ 1ங்கிறது 32னா அப்போ 2ங்கிறது 2 into 32 that is equal to 64. ஸோ இப்போ 64 கிராம். அப்போ 16 கிராம் ஆஃப் மீத்தேன் கம்பைன்ஸ் வித் 64 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு? ஒரு மோல் தான். அப்போ 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 2 into 2 moles of water. So water வந்து 18. So hydrogen ஓடது 2 plus 16 18 ஒரு molecular weight of water வந்து 18 gram. அப்போ 18 into 2 இங்க 2 moles of water. அப்போ 18 into 2 that is equal to 36. Okay, so 16 gram of methane combines with 2 moles ங்கிறப்போ 64 gram of oxygen to form 1 mole of carbon dioxide, அதாவது 44 gram of carbon dioxide, 2 moles of water சொல்றப்போ 36 gram of water. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியணும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி நம்ம கிராம் கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து எப்படி மோல் கண்டுபிடிக்கிறதுங்கிறது சொல்லி கொடுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்.
ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னா கிராம் சமான நிறை. ஸோ இப்போ மாலிகுலர் மாஸ் பார்த்துருக்குறோம், அட்டாமிக் மாஸ் பார்த்துருக்குறோம், மாலிகுலர் மாஸ் பார்த்துருக்குறோம். இப்போ ஈக்குவலன்ட் மாஸ்னால் என்ன? இது இன்னொரு வெயிட், அதாவது இன்னொரு யூனிட் மாதிரி. ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? ஸோ இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஈஸியாக. ஓகே, ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் முதல்ல இதோட என்ன டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். So இது என்னன்னா, it is defined as the mass of an element that combines or displaces 1.008 gram of hydrogen or 8 gram of oxygen at 35.5 gram of chlorine. So எந்த ஒரு எலிமெண்ட் அதோடைய மாஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ எந்த ஒரு எலிமெண்ட்டுடைய மாஸ், அந்த மாஸ் வந்து 1.008 ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது, 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது, 35.5 கிராம் ஆஃப் குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ணுச்சுன்னா அந்த மாஸ் தான் ஈக்குவலன்ட் மாஸ். ஸோ எந்த அமௌண்ட் ஆஃப் த எலிமெண்ட், அதாவது எந்த மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் வந்து இவ்வளோ ஹைட்ரஜனோ இவ்வளோ ஆக்சிஜனை இல்லைனா இவ்வளோ குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அந்த மாஸ் தான் ஈக்குவலன்ட் மாஸ். ஈக்குவலன்ட் மாஸ்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் பண்ணணும், இவ்வளோ ஆக்சிஜனை டிஸ்பிளேஸ் பண்ணணும், இவ்வளோ குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ணுச்சுன்னா அந்த மாஸ் தான் ஈக்குவலன்ட் மாஸ். 1.008 கிராம் ஹைட்ரஜன் ஆர் 8 கிராம் ஆக்சிஜன் அல்லது 35.5 கிராம் குளோரின் இவற்றோடு சேரக்கூடிய அல்லது இவற்றை இடற்பெயர்ச்சி செய்யக்கூடிய தனிமம் அல்லது சேர்மம் அல்லது அயனியின் நிறையே சமான நிறை. ஸோ இவ்வளவு கிராமை வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரினை இடப்பெயர்ச்சி செய்கிறது இல்லைன்னா சேர்றது அந்த அயனியுடைய நிறை தான் சமான நிறைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஜிங்க்ங்கிறது ஒரு மெட்டல், இது ஒரு ஆசிட். ஸோ இப்போ ஒரு மெட்டல் ஆசிடோட சேரும்போது எப்போவுமே ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் எவ்வளோ லிபரேட் பண்ணுதோ, இந்த 1.008 ஹைட்ரஜன் லிபரேட் பண்ணுற வேல்யூ தான் இந்த ஜிங்க்குடைய ஈக்குவலன்ட் மாஸ். ஓகே, ஜிங்க் ப்ளஸ் H2SO4 gives zinc sulfate plus H2. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஜிங்க்குடைய அட்டாமிக் வெயிட் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் 1 மோல். அப்படி தானே, இது 1 மோல். ஸோ அதே போல் ஹைட்ரஜனும் 1 மோல். ஸோ 1 மோல் ஆஃப் ஜிங்க் எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணுது? 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்குது. ஸோ 1 மோல் ஆஃப் ஜிங்க் வந்து 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. அப்போ அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஜிங்க் வந்து எவ்வளோனா 65.38 கிராம். அப்போ 65.38 கிராம் ஆஃப் ஜிங்க் வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்குன்னா 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்கிறப்ப இங்கே 1 மோல்ங்கிறப்ப எவ்வளவு? இதோட மாலிகுலர் வெயிட்டில் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து மாலிகுலர் வெயிட். அப்போ 2.016 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்? 1.008 ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் பண்ணுற வெயிட் தான் அதுக்கு ஈக்குவலன்ட் வெயிட். அப்போ 2.016 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை எது டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்குன்னா 65.38 கிராம் ஆஃப் ஜிங்க் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. அப்போ 1.008 ஹைட்ரஜனை எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணும்? அந்த வெயிட் தான் உங்களுக்கு ஈக்குவலன்ட் வெயிட். ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்க்குறப்போ உனக்கு தெரியும். ஸோ 65.38 அதாவது 1 மோல் ஆஃப் எலிமெண்ட் டிஸ்பிளேசஸ் 2.6, அதாவது 1 மோல். இதுவும் 1 மோல் தான். ஸோ 1 மோல் ஆஃப் ஜிங்க் வந்து 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்போ அதோட வெயிட் எவ்வளவு? அட்டாமிக் வெயிட் 65.38. இது வந்து நீங்கள் லாக் புக் பார்த்து எழுதிக்கலாம். 65.38 கிராம் ஆஃப் அன் எலிமெண்ட் அல்ல ஜிங்க்கு டிஸ்பிளேசஸ் 2.16 கிராம் அல்ல 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். இது எலிமெண்ட் கிடையாதுமா, இது ஜிங்க். ஓகே, ஜிங்க் டிஸ்பிளேசஸ் 2.016 கிராம் இல்லை 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது அப்படியே நம்ம என்ன செஞ்சு நான் மாற்றி எழுதிடலாம். ஏன்னா 1.008 ஹைட்ரஜன் எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அதுதான் அதோட ஈக்குவலன்ட் மாஸ். நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ 2.016 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் டிஸ்பிளேஸ் பை 65.38 கிராம் ஆஃப் ஜிங்க். இது அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ 2.016 கிராம் ஆஃப் hydrogen is displaced by 65.38 gram of zinc. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு வேணும்? 1.008 gram of hydrogen தான் இது displaced by, அதாவது equivalent mass of zinc. அந்த weight எவ்வளவு கண்டுபிடிக்கிறோமோ அதான் equivalent mass of zinc. இப்போ that is equal to, அப்போ என்ன செய்ய கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது 65.38 into
1.008 divided by 2.016. ஸோ இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதால் டிவைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க் தட் இஸ் ஈக்குவல் டு 32.69 கிராம் ஈக்குவலன்ட் டு த பவர் மைனஸ் 1. ஸோ இதுதான் இதோடைய யூனிட். ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸோட யூனிட் வந்து கிராம் டாட் ஈக்குவலன்ட் டு த பவர் மைனஸ் 1 கிராம் பெர் ஈக்குவலன்ட். ஓகே, ஸோ இது ஒரு வேல்யூ. ஸோ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, அதோடைய வெயிட் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், அதோடைய கிராம் எவ்வளோ நம்ம ஒரு எவ்வளோ மோல்னு பார்த்துக்கலாம், அதோடைய கிராம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டு, ஸோ 1.008 ஹைட்ரஜனுக்கு நம்ம எவ்வளவு இருக்கோ அல்ல ஆக்சிஜன் அந்த வேல்யூ அந்த இதில் ஒரு ஆக்சிஜன் லிபரேட் ஆச்சுன்னா ஆக்சிஜன், இல்லை குளோரின் லிபரேட் ஆச்சுன்னா குளோரின், இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இப்போ சப்போஸ் ஹைட்ரஜன், குளோரின், ஆக்சிஜன்லாம் லிபரேட் ஆகாத சில ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஹைட்ரஜன் லிபரேட் பண்ணிச்சு, ஆக்சிஜன் லிபரேட் பண்ணிச்சு, குளோரின் லிபரேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ குளோரினோ லிபரேட் பண்ணலை அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இன்னொரு இதில். ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு ஃபார்முலா, மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர். இதுதான் ஃபார்முலா, மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர். மோலார் மாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அதாவது மோலார் மாஸ்ங்கிறது என்னது, மாலிகுலர் மாஸ்க்கு ஈக்குவல் தான். அதாவது அட்டாமிக் மாசஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன ஆட் பண்ணிட்டோம்னா மோலார் மாஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும், இல்லை மாலிகுலர் மாஸ் கிடைச்சிரும். ஒன்லி இந்த மோலார் மாஸ்க்கும் மாலிகுலர் மாஸ்க்கும் அந்த யூனிட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர். இது ஈக்குவலன்ட் ஃபேக்டர்னா என்னங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஒவ்வொரு ஈக்குவலன்ட் ஃபேக்டர் மாறும். அதாவது ஆசிட் கொண்டு போல இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், பேசஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும், ஆக்சிடைசிங் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்னா அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கிராம் சமான நிறை தட் இஸ் ஈக்குவல் டு மோலார் நிறை டிவைடட் பை சமான காரணி, அதான் ஈக்குவலன்ட் ஃபேக்டர். ஸோ இப்போ ஆசிட்ஸ் அமிலமாக இருந்துச்சுன்னா ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை பேசிசிட்டி ஆஃப் ஆசிட்ஸ், மோலார் நிறை பை அமிலத்தின் காரத்துவம். ஸோ அமிலத்தின் காரத்துவம் பேசிசிட்டி ஆஃப் ஆசிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆசிட்ல எவ்வளவு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ HCl அப்படின்னா ஹைட்ரஜன் ஒரே ஒரு ஹைட்ரஜன், அப்போ ஒரே ஒரு H+ தான் இருக்குது, அப்போ அதோடைய பேசிசிட்டி 1. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடது 1. H2SO4 போட்டோம்னா ரெண்டு ஹைட்ரஜன், ரெண்டு H+ அயான்ஸ், ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான்ஸ் ரெண்டு இருக்கும். அப்போ பேசிசிட்டி ஆஃப் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடோடது, கந்தக அமிலத்தோடது எவ்வளவுன்னா 2. பேசிசிட்டி ஆஃப் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து 2. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், பேசிசிட்டி ஆஃப் ஆசிட்ஸ் நம்ம இது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த வேல்யூவெல்லாம் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் கிடைச்சிடும். ஸோ பேசஸாக இருந்துச்சுன்னா ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை அசிடிட்டி ஆஃப் பேசஸ். ஓகே, ஸோ பேசஸ் காரத்தின் அமிலத்துவம், அதுதான் இதோடைய ஈக்குவலன்ட் ஃபேக்டர். இந்த இதில் ஈக்குவலன்ட் ஃபேக்டர் என்னது, இதில் பேசிசிட்டி ஆஃப் ஆசிட்ஸ், இதில் ஈக்குவலன்ட் பேசஸில் வந்து ஈக்குவலன்ட் ஃபேக்டர் அசிடிட்டி ஆஃப் பேசஸ். ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அந்த ஈக்குவேஷனில் இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தட் இஸ் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட். ஸோ அந்த ஈக்குவேஷனில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆயிருக்கு இல்லைனா லாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ கெயின் ஆயிருந்துச்சுனாலும் அந்த நம்பர் தான், லாஸ்ட் ஆயிருந்துச்சுனாலும் அந்த நம்பர் தான் ஈக்குவலன்ட் ஃபேக்டர். ஸோ இந்த ஈக்குவலன்ட் ஃபேக்டர் மூணு இதுலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆசிட்ஸில் ஈக்குவலன்ட் ஃபேக்டர் பேசிசிட்டி ஆஃப் ஆசிட்ஸாக இருக்குது, பேசஸில் ஈக்குவலன்ட் ஃபேக்டர் அசிடிட்டி ஆஃப் பேசஸ் இருக்குது. ஆக்சிடைசிங் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட் அந்த ஈக்குவேஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம வந்து ஹைட்ரஜன் எவ்வளோ லிபரேட் ஆகுது, குளோரின் எப்படி லிபரேட் ஆகுது, ஆக்சிஜன் எப்படி லிபரேட் ஆகுதுங்கிறத பார்த்து நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈக்குவலன்ட் மாஸ். செகண்ட் இதில் மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர். அந்த ஈக்குவலன்ட் ஃபேக்டருங்கிறது பேசிசிட்டி ஆஃப் ஆசிட்ஸாக இருக்கலாம், அசிடிட்டி ஆஃப் பேசஸாக இருக்கலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த டேப்லெட் காலம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே இதில் வந்து நம்ம கெமிக்கல் என்டைட்டி அதாவது என்னது அப்படின்ட்டு ஆசிட்ஸு, பேசஸ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ ஃபார்முலா ஈக்குவலன்ட் மாஸ்க்கு வந்து ஃபார்முலா E இஸ் ஈக்குவல் டு தான் ஈக்குவலன்ட் மாஸ் E, மோலார் மாஸ் டிவைடட் பை ஆசிட்ஸ் இருந்துச்சுன்னா பேசிசிட்டி ஆஃப் ஆசிட். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, H2SO4. H2SO4ங்கிறப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, அதனால் அதோட பேசிசிட்டி எவ்வளோன்னு சொன்னேன் 2 ஈக்குவலன்ட் பெர் மோல். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் H2SO4 எவ்வளவுனா 2 into hydrogen plus sulfur ஓட வேல்யூ 32, 1 into sulfur plus 4 into oxygen. அப்போ 2 into 1 plus 1 into 32 plus 4 into 16 oxygen ஓட, that is equal to 98 gram per mole. The gram equivalent mass of H2SO4 நம்ம இது that is equal to molar mass எவ்வளவு 98 divided by 2
that is equal to, so 2 தான் அதோட basicity, அதனால basicity டிவைட் பண்ணும்போது 49. அடுத்தது பேசஸ்னு பார்த்தீங்கன்னா KOH கொடுத்துருக்குறாங்க. ஸோ அசிடிட்டி, அதோட அசிடிட்டி எத்தனை OH அயான்ஸ், பேசஸ்ங்கிறப்போ OH தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு ரீப்ளேசபிள் OH மைனஸ் அயான்ஸ் இருக்குது. சப்போ OH மைனஸ் அயான்ஸ் இதில் வந்து ஒரே ஒரு OH இருக்குது. சப்போஸ் KOHக்கு ஒரு அசிடிட்டி, NaOHக்கும் ஒரு அசிடிட்டி. இதே இது கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2ன்னு போடுவோம், ப்ராக்கெட் போட்டு ட்வைஸ் அப்படின்னு எழுதுவோம், CaOH ட்வைஸ்ன்னு எழுதுவோம். அப்போ அதோடைய எத்தனை OH இருக்குது, அதில் 2 இருக்குது. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு அசிடிட்டி வந்து 2. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அப்போ மோலார் மாஸ் ஆஃப் KOHன்னு போடுறப்போ Kயோடது 1 × 39 ப்ளஸ் ஆக்சிஜனோடது 1 × 16 ப்ளஸ் ஹைட்ரஜனோடது 1 × 1, தட் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 56 கிராம் பெர் மோல். ஸோ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் KOH இஸ் ஈக்குவல் டு 56. அசிடிட்டி இதில் என்னது 1 தான், அதனால் டிவைடட் பை 1, தட் இஸ் ஈக்குவல் டு 56. ஸோ இப்போ ஆக்சிடைசிங் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து, ஸோ இப்போ மோலார் மாஸ் ஆஃப் KMnO4 எழுதிக்கோங்க. ஸோ அது கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, 158. இப்போ இதோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, MnO4 மைனஸ் ப்ளஸ் 8H ப்ளஸ் 5 எலக்ட்ரான்ஸ். இப்போ 5 எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க. 5 எலக்ட்ரான் என்ன செய்யுது, கெயின் ஆகுது, ஆட் ஆகுது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து n இஸ் ஈக்குவல் டு 5. எத்தனை எலக்ட்ரான் நம்ம பார்த்துக்கணும், அதால் டிவைட் பண்ணிட்டோம். ஸோ 158 டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 31.6 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட இந்த ஆசிட் மீடியம், இந்த ஆசிட். ஓகே, ஸோ இது நம்ம பின்னால் போகும்போது உங்களுக்கு இந்த பேசிக் மீடியம் எவ்வளவு அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு இந்த 32.6 வந்து உங்களுக்கு டைட்ரேஷன்லேயும் உங்களுக்கு இந்த வேல்யூ தெரியணும். உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் ஆரம்பிச்சுன்னா டைட்ரேஷனில் 31 பாயிண்ட் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோடது 31.6 நம்ம நிச்சயம் எழுதுவோம் பின்னால். சரி, இது கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கொடுக்குறதுனால நம்ம நிச்சயம் கிராம் பெர் ஈக்குவலன்ட் எழுதுவோம். வெறும் ஈக்குவலன்ட் மாஸ்க்குனா அதுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஓகே, 31.6ன்னு எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்தது மோல்னா இந்த மோல் கான்செப்டில் மோல்ஸ் கொடுத்து கிராம் கேட்டாங்களோ, இல்லை கிராம் கொடுத்து மோல் கேட்டாங்கனாலோ, இல்லை நம்பர்ஸ் கொடுத்து மோல் கேட்டாங்கனாலோ, மோல் கொடுத்து நம்பர் கேட்டாங்களோ நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அடுத்தது ஈக்குவலன்ட் மாஸ் ஹைட்ரஜன் லிபரேட் பண்ணி, ஆக்சிஜன் லிபரேட் பண்ணி, குளோரின் லிபரேட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணால் அதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து இன்னொரு ஃபார்முலா, அதாவது ஹைட்ரஜன் குளோரின் ஆக்சிஜன் இல்லாமல் அதோட ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிக்கிறது, அதாவது மோலார் மாஸ் டிவைடட் பை அசிடிட்டி பேசிசிட்டி, இல்லைனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின். இது வச்சு நம்ம என்ன செஞ்சோம், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகே, இன்னும் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 0.456 ஆஃப் அ மெட்டல் கிவ்ஸ் 0.606 கிராம் ஆஃப் இட்ஸ் குளோரைடு. குளோரின் தான் நமக்கு வேணும், குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஓகே, கால்குலேட் த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் த மெட்டல். அப்போ குளோரைடு கொடுத்தாங்கன்னா குளோரின் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 0.606 மைனஸ் 0.4156, இதால் மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ குளோரின் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேயா, ஸோ உலோகத்தின் சமான நிறை கேட்டிருக்காங்க. உலோகம் வந்து இவ்வளோ கிராம் ஆஃப் லோகம் வந்து இவ்வளோ கிராம் ஆஃப் உலோக குளோரைடை கொடுக்குது. அப்போ அந்த உலோக குளோரைடு தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வேண்டியது குளோரின். அதனால் அந்த குளோரைட்லேருந்து மெட்டலை கழிச்சிட்டோம்னா குளோரின் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சோம். ஸோ மாஸ் ஆஃப் மெட்டல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, மெட்டல் குளோரைடு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ கிராம் ஆஃப் குளோரின் இருக்குன்னா, ஸோ 0.56 மெட்டல் கம்பைன்ஸ் வித் 0.15 கிராம் ஆஃப் குளோரின். ஓகே, 0.15. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி எழுதிக்கிறாங்க. ஸோ அப்போ மாஸ் இது நம்ம எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா, 35.5 கிராம் ஆஃப் குளோரின் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். ஸோ இதில் மாற்றி எழுதுனா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ புக்கில் மாற்றி எழுதலை, பட் நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. 15 கிராம் ஆஃப் குளோரின் கம்பைன்ஸ் வித் எவ்வளோ மெட்டல், 0.456 கிராம் ஆஃப் மெட்டல். அப்போது 35.5 கிராம் ஆஃப் குளோரின் கம்பைன்ஸ் வித் அப்படின்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதி கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, ஸோ இந்த சைடில் மாற்றி எழுதிக்கோங்க. 0.15 கிராம் ஆஃப் குளோரின் கம்பைன்ஸ் வித் 0.456 கிராம் ஆஃப் மெட்டல். அப்போது 35.5 கிராம் ஆஃப் குளோரின் கம்பைன் வித், அப்போ மாற்றி வரும் என்ன, கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 0.15 இன்ட்டு 35.5 டிவைடட் பை 0.456. ஸோ மாற்றி புக்கில் எழுதிக்கோங்க. That is equal to 107.92 gram per equivalent. Calculate the equivalent mass of potassium dichromate. The reduction half reaction in acidic medium is given. So,
பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடைய சமான நிறை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அமில ஊடகத்தில் ஒடுக்க அரைவினை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதுக்கு எத்தனை எலக்ட்ரான் மட்டும் பார்த்துக்கோ, 6. பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடி. ஸோ மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம என்ன செஞ்சது பார்த்தது தான். ஸோ அதை 394.2 கிராம் per mole. ஸோ அதோட ஃபார்முலா என்னது, K2Cr2O7. ஸோ 2 இன்ட்டு பொட்டாசியமோட வெயிட் ப்ளஸ் 2 இன்ட்டு குரோமியமோட வெயிட் ப்ளஸ் 7 இன்ட்டு ஆக்சிஜனோட வெயிட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 294.2 கிராம் per mole கிடைக்கும். டிவைடட் பை இங்கே 6 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால டிவைடட் பை 6, 49 தான் அதோட வேல்யூ. ஓகேயா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள், திருப்பி போட்டு. ஏன்னா இந்த லெசன் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். பின்னால் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, 12th உங்களுக்கு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேயே பின்னால் கெமிக்கல் கைனடிக்ஸ், அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இது எல்லாத்துலேயுமே இந்த மோல் கான்செப்ட், இந்த மாலிகுலர் மாஸ், ஈக்குவலன்ட் மாஸ், இது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ நம்பர்ஸ் கொடுத்து கிராம்ஸ். இதில் அதே போல் உங்களுக்கு நீட் அப்பியர் ஆகிறதா இருந்தாலும், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால இருந்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக மோல் வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். மோல், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் மாஸ் ஆஃப் 1 கிராம் ஆஃப் மாஸ் ஆஃப் 1 ஆட்டம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, எதுனாலும் எதை ரிலேட் பண்ண தெரியும். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒன்றுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 6.923 into 10 to the power 23 என்டைட்டிஸ். அதாவது என்டைட்டிஸ்ங்கிறது ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஆட்டமாக இருந்தால் அட்டாமிக் வெயிட், மாலிகுலர் இருந்தால் மாலிகுலர் வெயிட், வால்யூம்னா 22.4 லிட்டர்ஸ் at 273 Kelvin and 1 atmospheric pressure. ஸோ இதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஈக்குவலன்ட் மாஸ்னால் எவ்வளவு ரீப்ளேஸ் பண்ணணும், 1.008 ஹைட்ரஜன், அதில் மாற்றிடாதீங்க, 2 பாயிண்ட் நினச்சிடாதீங்க. அதே போல் ஆக்சிஜன் சொல்லப்போ நம்ம எப்போவுமே 16 எடுப்போம், அதோட மாலிகுலர் வெயிட் 16 நினச்சிடாதீங்க, 8 கிராம் தான். ஓகே, 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன், 35.5 கிராம் ஆஃப் குளோரின். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுற மாஸ் ஆஃப் த மெட்டல் தான் அதோடைய, மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் தான் அதோடைய ஈக்குவலன்ட் மாஸ். ஸோ இந்த ஈக்குவலன்ட் மாஸ். ஸோ இல்லை சப்போஸ் ஆசிட்ஸாக இருந்து பேஸாக இருந்துச்சுன்னா அதோடைய பேசிசிட்டி, அசிடிட்டி. அதே போல் அது எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவோ அதால் மோலார் மாஸை நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை போட்டு பாருங்கள். என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னும் இதில் இந்த லெசனில் நிறையா ப்ராப்ளம்ஸ், எப்படி மாலிகுலர் ஃபார்முலா, ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம், எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன, மாலிகுலர் ஃபார்முலா, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.